ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுக்கப்புறமா கேரட் பொரியல் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா தயிர் தாளிக்க போகிறோம், அப்புறம் சாதம் வடிக்க போகிறோம். இவ்வளோ தான் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனுவாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஒரு விதத்தில் செய்வாங்க, பட் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்ல. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே புளிக்குழம்பு, காரக்குழம்பு பிடிக்காதவங்கெல்லாம் வந்து இந்த குழம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இப்போ வாங்க இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த புளிக்குழம்புக்கு என்னென்ன தேவைன்றதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு 2 கட்டி பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மெயினாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையானது. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இந்த சட்டியில் அந்த எண்ணெயை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. அதே நேரத்தில் அந்த கருப்பாக இருக்கும், சில சட்டிலாம் பார்த்திங்கன்னா கருப்பாயிடும். அந்த மாதிரி கருப்பாக எதுவும் ஆகாமல் இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த எண்ணெயிலே பாருங்கள், நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை ஃபுல்லாக அதிலையே போட்டுக்கலாம். இதை வெறும் எண்ணெயில் நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த வளவளப்புலாம் இல்லாமல், சில பேர் வெண்டைக்காய் வந்து அந்த வளவளப்பு இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வளவளப்பு குழம்புல தெரியவே தெரியாது, ஏதோ ஒரு காய் போட்டு செஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் போட்டதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது போட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், இந்த தாளிப்பு வடகம், வெங்காய வடகம். அதுக்கப்புறமா மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுருந்தேன், ஒரு கைப்பிடி அளவு வந்தது எனக்கு. அந்த கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்படியே முழுசாக போட்டால் வெடித்து முகத்தில் தெறிக்கும், அதனால தான் எண்ணெய் தெறிக்கும், அதனால தான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை அந்த பூண்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அந்த பச்சை மணம்லாம் போகணும் பூண்டில். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே சேர்த்துக்கோங்க, அப்போது நல்லாயிருக்கும். இப்போ கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பாதி வதங்கினா போதும், கண்ணாடி பதம் வந்தால் போதும், ஒரு 50% வதங்கினா போதும். பக்கத்து அடுப்பில் சாதமும் வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதக்குனா போதும், ரொம்பவும் ப்ரௌனாக வர தேவையில்லை. இப்போ தக்காளி சேர்த்துட்டு கூடவே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே மஞ்சப்பொடி வந்து தக்காளி போடும்போதே மஞ்சப்பொடியும் சேர்த்துருவேன். ஸோ மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா இதை தொக்கு மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா தொக்கு மாதிரி வரணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது வீட்டு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு, நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் 2 வாட்டி தண்ணி ஊற்றி அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன். ரொம்பவும் புளி அதிகமாக சேர்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப புளிப்பு தெரியும், அதனால தான் சொல்கிறேன். திட்டமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், சூப்பராக கொதிக்க விட்டோன்னா
ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போது நல்லா கொதித்து வரட்டும், நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டணும், குழம்பு இன்னும் நல்லா சுண்டி வரணும். இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா எண்ணெயில், அந்த வெண்டைக்காவை அப்படியே சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா சுண்டி வரணும் குழம்பு. அதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா கலரி விட்டுருங்க. அந்த வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு, இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் வெல்லம் வந்து இடித்து பொடி பண்ணி வச்சுருந்தேன், அந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் இந்த குழம்பு புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிராமின் வீட்டிலலாம் இப்படி தான் செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இது கல்யாண வீட்டு வத்த குழம்பு கூட இப்படி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்தது தயிர் தாளித்து வச்சிடலாம். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ரசம் வைக்கல, அதனால் தயிர் தாளிக்கிறேன். ஸோ தாளிப்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். தயிர் அதுக்கு முன்னாடி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா. அதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன். 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். ஏன்னா நான் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஏன் சேர்த்துருக்கிறேன்னா, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டோன்னா அந்த தயிர் வந்து நிறம் மாறிடும். நம்மளுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுனால நிறம் மாறிடும் லஞ்சுக்கு. அதனால தான் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறிடும் தயிர். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் தயிர் தாளிக்கும் போது. இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கிட்டு இதை அப்படியே அந்த தயிரில் கொட்டிடலாம். தயிர் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காக வந்து நான் இது மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த தாளிப்பு எல்லாமே அந்த தயிரில் கொட்டிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு வந்து நான் போட மாட்டேன், உப்பு மத்தியானம் சாப்பிடும்போது போட்டுப்பாங்க. உப்பு போட்டோன்னா புளிச்சு வந்துடும் தயிர், அதனால தான். இப்போ நல்லா கலரி எடுத்துடலாம், கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், தயிர் வந்து தாளித்து வச்சாச்சு. இப்போ நம்ம கேரட் பொரியல் பண்ணிடலாம். கேரட் பொரியலுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கேரட்டுக்கு, அதனால தான். வதங்கிடுச்சுன்னா கேரட் ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக ஆகிடும், அதனால தான். இப்போது வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு. கடுகு சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வெங்காயத்தையும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ப்ரௌனாக வரக்கூடாது, இல்லைனா கேரட் வந்து கலர் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக அப்படியே வதங்கினா போதும். ஒரு 2 காஞ்ச மிளகாய் 2ஆக உடச்சி சேர்த்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா துருவி வச்சுருந்த கேரட்டும் சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி தண்ணியெல்லாம் இதுக்கு ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி நீங்கள் சேர்க்கவே வேண்டியதில்லை, ஏன்னா இந்த கேரட்டில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நம்ம மூடி போட்டு அப்படியே வேக வச்சோன்னா அந்த தண்ணியிலேயே அந்த கேரட்டு சாஃப்டாக வெந்து வந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் மூடி போட்டுட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ தேங்காய் வந்து அப்படியே வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் மிக்ஸி ஜாரில், அந்த தேங்காய் துருவலையும் அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் ஊற்றினா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் துருவலை போட்டுட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.